அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிளேன் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் நோம்பாளிகளுக்கு 50 பேருக்கு நோன்பு திறக்கிறதுக்காக நூடுல்ஸ் கிண்டுறோம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சிக்கனு 1 கிலோ சின்ன பீஸாக கட் பண்ணி மசாலாலாம் சேர்த்து வச்சுருக்கேன். வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நூடுல்ஸு வெந்துக்கிட்டே இருக்குது, அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து நல்லா சவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுலேயே இஞ்சி பூண்டு ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பெரிய ஸ்பூனால் 4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் வீடியோவில் கட் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ காய்கள்லாம் சேர்த்துடலாம். பீன்ஸு, முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். காயெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போது முட்டை சேர்த்துடலாம். முட்டை 15 உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மேகி மசாலா ஒரு 10 பாக்கெட்டு சேர்த்துக்கிறேன். மேகி மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டு நம்ம வேக வச்ச பிளேன் நூடுல்ஸை சேர்த்துடலாம். நான் 4 கிலோ நூடுல்ஸு வாங்கியிருக்கோம். சாஸ் சேர்த்துடலாம். சோயா சாஸ், டமோட்டா, சில்லி சாஸ், கொஞ்சம் பிரியாணி பவுடர் எல்லாம் தூவி எல்லா பக்கமும் கிண்டி விட்டுடலாம். நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாக்கெட் போட ஆரம்பிச்சிடலாம். நாலு கிலோ நூடுல்ஸு 50 பாக்கெட்டு போடுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நோம்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்காக நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் எங்களுக்கு நிறையா செய்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.